الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் உம்தத்து சாலிக் வ உம்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபின் பாடங்களை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய தொடரிலே கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒவ்வொரு பாடங்களாக பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அர்கானு சலாத், தொழுகையுடைய கடமைகள், தொழுகையுடைய ருக்குன்கள் 12 என்பதாக சொல்லப்பட்டு அதில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 8 ருக்குன்கள் என்னென்னவென்றும் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய தெளிவுரைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து விட்டோம். அந்த தொடரிலே இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் 9வது மற்றும் 10வது இரண்டும் ஏறத்தாழ ஒன்றோடொன்று ஒட்டியது, கலந்ததுதான். 9வதும் 10வதும் அதைத்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாடம் 73. இங்க நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, 9, 10 என்பதாவது தஷஹூத் ஓதுவது ஒன்று இருக்கின்றது. தஷஹூத் ஓதுவது, அத்தஹியாத் ஓதுவது. அந்த அத்தஹியாத் ஓதுவதற்காக வேண்டி இருப்பதல்லவா அமைதி, அதாவது அந்த அமர்தல் அல்லவா, அதுவும் ஒரு ருக்குனாக கருதப்படுகிறது. அப்போ அத்தஹியாத் ஓதுவது, கடைசி தஷஹூத் இருக்குது, கடைசி ரக்காத்துல 4வது ரக்காத்தாக இருக்கலாம், லுஹர் அசர் இஷாவாக இருந்தால், மஹ்ரிபாக இருந்தால் 3வதாக இருக்கலாம், ஃபஜருடைய தொழுகையா இருந்தால் 2வதாக இருக்கலாம். இப்படி கடைசியாக ஓதப்படக்கூடிய தஷஹூத் அதுவும் ஃபர்ல். அதோடு அதற்காக வேண்டி அமர்தல், கடைசி தஷஹூதுக்காக வேண்டி அமர்ந்து இருப்பது இருக்கின்றதே, அதுவும் ஒரு ருக்குனாக கடமையாக இருக்கிறது. 9, 10 அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். 9வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? கடைசி தஷஹூதில் அமர்தல். கடைசி தஷஹூதில் அமர்தல். பாடம் 73, பாபு சிஃபத்தி சலாத் அத்தஷஹுதுல் அஹீர் வல் ஜுலூசு ஃபீஹி. இப்போ இந்த இடத்துல நம்ம தஷஹுத், அதாவது கடைசி தஷஹுத் என்பதாகவும் கொடுத்திருக்கின்றோம், அதில் அமர்வது சம்பந்தமாகவும் பேசுகின்றோம். ஆனால் இந்த பாடத்தில் நம்ம பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்று எடுத்துக்கொண்டால், கடைசி தஷஹுதில் அமர்தல் சம்பந்தமாக மட்டும் இதிலே பேசுவோம். அதோடு சேர்த்து அமரக்கூடிய முறைகள் சில இருக்கின்றன. அதாவது இதற்கு முன்பாக உதாரணமாக 2 சஜிதா இருக்கின்றது, பைன சஜிதத்தைன், 2 சஜிதாவிற்கு மத்தியிலே அமரக்கூடிய ஒரு அமர்தல் இருக்கின்றது. அதற்கு ஒரு பேர் உண்டு, இக்கா என்பதாக. நாம் சென்ற பாடத்திலே அதை பற்றிய விளக்கமான ஒரு விஷயங்களை நாம் எடுத்து சொன்னோம். 2 முறைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது முறை, இக்காவுடைய முதலாவது முறையானது சுன்னத் என்பதாகவும், 2வது முறை மக்ரூஹ் என்பதாகவும், அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொன்னோம். இருந்தாலும் இக்காவுடைய முறையை விட அந்த அதாவது இஃப்திராஷுடைய முறைதான் அஃவல், சிறந்தது என்பதாகவும் சொல்லி காண்பித்தோம். எனவே அங்கு இக்காவுடைய முறை சம்பந்தமாக நாம் தெளிவாக விளக்கின்றோம். ஆனால் அதனுடைய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம். அப்போ அங்க ஒரு முறை இக்காவுடைய முறை. 2வது ஒரு முறை இருக்கு, என்ன? இஸ்திராஹத் என்ற ஒரு முறை இருக்கின்றது. இஸ்திராஹத்துடைய முறை என்ன? அதனுடைய விஷயங்களை லேசாக சென்ற பாடத்திலே சொல்லி இருந்தோம். இங்கே இபாரத்தோடு படிக்க போகின்றோம். என்ன இஸ்திராஹத் என்றால், 2 சஜிதாவை செய்ததற்கு பிறகு, 2 சஜிதாவை செய்ததற்கு பிறகு அதாவது அதற்கு பிறகு தஷஹுத் இல்லை. உதாரணமா 2வது ரக்காத்துக்கு பிறகு தஷஹுத் இருக்கும். அதே மாதிரி மஹ்ரிபாக இருந்தால் 3வது ரக்காத்துக்கு பிறகு தஷஹுத் இருக்கும். இஷா, லுஹர், ஃபஜர், இது லுஹா, இஷா, லுஹர், அசர், இது போன்ற தொழுகையாக இருந்தால் 4வது ரக்காத்திற்கு பிறகு தஷஹுத் இருக்கும். 2வது 4வது ரக்காத்துக்கு பிறகு என்ன இருக்கும்? அத்தஹியாத் ஓத வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ எதில் அத்தஹியாத் இல்லையோ, எதனுடைய கடைசியில் அத்தஹியாத் இல்லையோ, அந்த அப்படிப்பட்ட அந்த ரக்காத், அந்த எந்த சஜிதாவிற்கு பிறகு அத்தஹியாத் ஓதாம எந்திரிச்சு போயிடுவோம். உதாரணமாக ஃபஜராக இருந்தால் 1வது ரக்காத், லுஹராக இருந்தால் 1, 3, அசரும் அதே போன்றுதான், இஷாவும் அதே போன்றுதான், அதே போல் மஹ்ரிபாக இருந்தால் 1. இப்போ இந்த தஷஹுதில், இந்த ரக்காத்தில் 2 சஜிதாக்கள் செய்ததுக்கு பிறகு நேரடியாக எந்திரிக்காம அப்படி உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு அதுக்கு பேர் இஸ்திராஹத் என்று சொல்லுவாங்க. அந்த முறையை பற்றியும் இதில் இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் படிக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு முறை கடைசி தஷஹுதில் அமர்தல்.
அல் ஜுலூஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தஷஹுத் ஓதுவதற்காக வேண்டி அமரக்கூடிய முறை. அதை தான் இங்க பார்க்க போறோம். பாருங்க, நுழைவாசல் என்னென்ன பாடங்களை பார்க்க போறோம். இகா சம்பந்தமான இபாரத்துகள் படிக்கப்படும். அதே போல் இஸ்திராஹத்துடைய விஷயங்கள் அமர்வு, அது சம்பந்தமாக ஒரு தெளிவு இங்கு செல்லப்படும். அடுத்ததாக தஷஹுதில் அமர்தல். தஷஹுதில் அமர்தல் பாருங்க, வாட் இஸ் த மீன் ஆஃப் இகா. செகண்ட் ஒன் சிட்டிங் ஆஃப் இஸ்திராஹா, சிட்டிங் ஆஃப் இஸ்திராஹா. தேர்ட் சிட்டிங் ஆஃப் தஷஹுத். இதைத்தான் இங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி லேசாக, அதாவது அந்த தஷஹுதுல அமர்வது சம்பந்தமாக ஒரு சுருக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம், உங்களுக்கு சொல்ல போறோம். சரி, இகா சம்பந்தமான சுருக்கமும் சென்று விட்டது, இஸ்திராஹத் சம்பந்தமான சுருக்கமும் சென்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பாடங்களை இபாரத்துகளை நாம் இப்பொழுது படிப்போம். அதற்கு முன்பாக நாம் இந்த ருக்குன் 9வது ருக்குன் என்பதாக சொன்னோம். அதோடு கலந்ததுதான் 10வது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய ஒரு சுருக்கத்தை பார்த்து விட்டு அடுத்த பாடத்தில் என்ன செய்வோம், அந்த இபாரத்துகள், அத்தஹியாத்துடைய இபாரத்துகள் நமக்கு வாசித்து காண்பிக்கப்படும், அன்றைய விளக்கங்கள் சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, தஷஹுதுல் அஹீர், அதுல உட்கார்றது தஷஹுத், அதாவது கடைசி தஷஹுது, அத்தஹியாத்து, அதுக்காக வேண்டி உட்காரு. இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர், அதாவது எப்போதுமே தஷஹுதுக்காக வேண்டி தொழுகையுடைய கடைசியில அமரக்கூடிய முறை இருக்குது, அதுக்கு பேரு தவர்ருக் என்பதாக சொல்லுவாங்க. ஏற்கனவே இஃப்திராஷ் ஒரு முறை, தவர்ருக் என்பது ஒரு முறை இருக்குது. இஃப்திராஷ் என்றால் என்ன, ஏற்கனவே இதை பத்தி சொல்லப்பட்டுச்சு. என்ன செய்வான், தன்னுடைய அந்த இடதுகாலை படுக்க வைத்தும், இடதுகாலை என்ன செய்வான், படுக்க வைத்து அதனுடைய அந்த பின்பகுதியின் மீது, அந்த இடதுகாலுடைய அந்த அக்கீப் என்று சொல்கிறோம்ல, பின்னங்கால், அதன் மீது அவன் அமர்ந்து கொள்வான். அமர்ந்து கொண்டு அவனுடைய வலது காலை நட்டி வைத்துக் கொள்வான். வலது காலை என்ன செய்வான், நட்டி வைத்துக் கொள்வான். இது இந்த முறைக்கு இஃப்திராஷ், அதாவது முஃப்தரிஷன் ஹுவ, எனது அவர் இஃப்திராஷுடைய இருக்கிற இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சரி, இதுல முடிந்த அளவு அந்த காலை நட்டி வைக்கிறது இருக்குது, அந்த விரல்களை கிபிலாவை முன்னோக்கி இருக்கும்படியாக அழுத்தி கொண்டால் அது மிகவும் ஏற்றமானதாக சிறந்ததாக இருக்கிறது. இதுக்கு பேர் இஃப்திராஷ் சொல்றது. தவறுக் என்றால் என்ன, தவறுக் என்றால் என்னன்னு சொன்னா, அதாவது இஃப்திலாஸ் எப்படி, அவனுடைய இடது கால நிச்சயம் அதே மாதிரி விரிச்சு உட்கார வச்சுட்டு அவனுடைய வலது காலை நட்டி வச்சிருவான். இடது காலை அதே போலதான், எப்படி நம்ம இஃப்திலாஸ்ல இடது காலை என்ன செய்யறோம், படுக்க போடுறோம், வலது காலை என்ன செய்ய நட்டி வைக்கிறோம், ரெண்டு முடிஞ்சிச்சா. ஆனா அங்க என்ன செய்வோம், அந்த இடது கால் படுக்க வைத்திருக்கோம் அல்லவா, அதன் மீது உட்காருவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது, மாறாக, அதாவது அந்த அந்த இடது கால என்ன செய்வோம், அதாவது விரிச்சிட்டு அந்த வலது கால் நட்டி வச்சுட்டு என்ன செய்வோம், இடது காலை அதை கீழோட வெளியாக்கிடும். அதை கீழோட வெளியாக்கிட்டு அதனுடைய, அதாவது அவனுடைய வரிக்கை என்ன செய்வோம், அவனுடைய பித்தட்டு பின்னாடி உட்காரக்கூடிய அந்த பித்தட்டை என்ன செஞ்சிடும், பூமியின் பக்கம் கொண்டு வச்சிடும். பூமியில உட்கார்ந்துக்கிட்டு வலது காலை நட்டி வச்சுட்டு இடது கால நிச்சயம் வலது கால கீழே கொடுத்துருவான். இந்த முறைக்கு தவறுக் என்பதாக சொல்லப்படும். இந்த முறைக்கு தவறுக் என்பதாக சொல்லப்படும். அப்போ இஃப்திராஷுடைய முறையும் சரி, தவறுக்குடைய முறையும் சரி, சுன்னத்தாக இருக்கிறது. ரெண்டுமே சுன்னத்தாக இருக்கு. சரி, இப்ப இதுல ஒரு விஷயம் சொல்ல வரோம். ஒருத்தர் தொழுகை தவற விட்டவர், அதாவது 2 ரக்காத்து 3 ரக்காத்து இப்ப தொழுகை தவறி இருக்கிறார் அல்லவா, அவருக்கு மஸ்பூக் என்பதாக சொல்லப்படும். அதாவது முந்தப்பட்டவர்னா என்ன, ரக்காத்து அவரை முந்திரிச்சு, தொழுகை அவரை முந்திரிச்சு, 1 ரக்காத்து 2 ரக்காத்து அவரை முந்திரிச்சு. அப்ப இந்த மஸ்பூக்குடைய நிலை என்ன, இவர் இமாமுடைய தொழுகையின் கடைசியில் இருக்காருன்னு சொன்னா, இமாமுடைய தொழுகையின் கடைசி, இமாமுடைய தொழுகை கடைசி ரக்காத்து இவர் வந்து உட்கார்றாரு. இப்ப இவர் இருக்கக்கூடிய இருக்க எப்படி இருப்பாரு, இவர் இஃப்திராஷுடைய இருக்கிறதா இருப்பார். இஃப்திராஷை பத்தி நமக்கு தெளிவா சொல்லப்பட்டுச்சு. சரி, அதே நேரத்தில் தன்னுடைய தொழுகையின் கடைசி இருப்பாக இருந்தால் அங்க தவறுக்கூடிய முறையில அவர் உட்கார்ந்து கொள்வார். அவர் என்ன முறையில் உட்காருவார், தவறுக்கூடிய முறையில். இது ஒண்ணு. அதே மாதிரி யாரெல்லாம் சஜிதா சஹு யாருக்கு கடமையாக இருக்கிறது, அதாவது சஜிதா செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அவர் ஏதோ தொழுகையில உதாரணமா ஃபஜருடைய தொழுகை குனூத்தை ஓத மறந்துட்டாரு, அல்லது ஏதாவது சஜிதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவரும் என்ன செய்வாரு, இஃப்திராஷுடைய முறையில தான் உட்காருவாரு. உட்கார்ந்துட்டு சஜிதா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார், தவறுக்கூடிய முறையில உட்கார்ந்து சலாம் சொல்லிக் கொள்வார், சலாம் கொடுத்துக் கொள்வார். இது ஒரு முறை. சரி, அதே மாதிரி 2 தஷஹுதுலையுமே, அதாவது ஒரு சில நேரம் 2 தஷஹுதுலையுமே அவர் அவருடைய இடதுகை எங்க வைப்பாருன்னு சொன்னா தொடைக்கு மேல வைப்பாரு. ஆனா ருக்குபத்தை ஒட்டி வைப்பார். தொடைக்கு மேல தன்னுடைய தொடையை நொறுக்கி இல்ல, மாறாக தொடைக்கு மேல அந்த முட்டிக்காலை ஒட்டிய வண்ணமாக, முட்டிக்கால வேண்டிய, அதாவது முட்டிக்காலுடைய அந்த ஓரப்பகுதியோட என்னது ஒட்டியதாக என்ன அவருடைய கைகள் இருக்கணும். அப்போ 2 தஷஹுதுலையுமே அவருடைய அமரக்கூடிய முறையில நம்ம அவருடைய காலுடைய முறைகளை சொன்னோம். கால் எப்படி இருக்கணுங்கிறத சொன்னோம். அவருடைய கால் எப்படி எந்த முறையில உட்காரணும், எப்படி முறையில அவருடைய பித்தட்டை வைக்கணுங்கிற விஷயத்த சொன்னோம்.
இப்போ இதே இது கைகள், விரல்கள், கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய இடதுகை சரி எந்த மேல அவருடைய தொடையின் மீது இருக்கும். சரிங்களா? இடதுகை அவருடைய தொடையின் மீது இருக்கும். ஆனா எதுக்கு பக்கத்துல இருக்கும்? முட்டை ஒட்டிய வண்ணமா இருக்கும். சரி. ஆனா விரல்களை பிரிக்கப்பட்ட நிலையில, இணைக்கப்பட்ட நிலையில வைக்கணும். விரல்கள் பிரிக்கப்பட்ட நிலையில இருக்கணும். அதே மாதிரி இணைந்து இருக்கணும். ஒட்டி வச்சிருக்கணும். சரி. அந்த வலது கை என்ன செய்வாரு அப்படின்னா, வலது கையை இப்படி மடிச்சு வச்சுக்குவார். முட்டியை போன்று. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி இந்த குத்த போகும்போது எப்படி மடிப்போம்? அந்த மாதிரி அவர் என்ன செய்வாரு, ஒரு வட்டமிட்டு மடிச்சு கொள்வாரு. மடிச்சிட்டு அவருடைய தஸ்பிஸ அதாவது ஷஹாதத்துடைய விரல லேசா நீட்டுவார். ஷஹாதத்துடைய விரல நீட்டிவிட்டு அதனுடைய ஓரப்பகுதியில் என்ன செய்வாரு, அந்த பெருவரலினுடைய அவருடைய பெருவரல என்ன செய்வாரு, அந்த ஷஹாதத் விரலினுடைய ஓரப்பகுதியில இப்படி ஒட்டி வச்சுக்கொள்வார். ஒட்டி வச்சுட்டு என்ன செய்வாரு, அதுக்கு பிறகு என்ன செய்வார், இப்போ வச்சுட்டாரு. இப்போ வச்சுட்டு லேசாக வச்சுட்டு இப்படி படுக்க போட்டுக்கொள்வார். ரொம்ப நீட்டி வச்சுட்டு படுக்க போட்டுருவார். அதான் நீட்டு தூக்கலை, இப்படி படுக்க போட்டுறாரு. இப்போ எப்போ அதை உயர்த்துவார் அப்படின்னு சொன்னா, அவர் இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம்ல, சொல்லும்போது என்ன செய்வாரு, அத்தஹியாத்துல இல்லல்லாங்கிற வார்த்தை வரும்போது அதை என்ன செய்வாரு, உயர்த்துவார். ஆனா அதே நேரத்தில் அதை உயர்த்த தான் செய்வாரே தவிர அதை அசைக்க மாட்டார். அதை அசைக்கவோ ஆட்டவோ மாட்டார். சரி. இப்போ தஷஹுதுடைய குறைந்த அளவு, முழுமையான அளவு என்ன, அதனுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம், அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம கண்டிப்பா சொல்லி காண்பிப்போம். இங்க தஷஹுதுடைய குறைந்த அளவு என்னன்னா, அத்தஹியாத்து லில்லாஹி சலாமுன் அலைக ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, சலாமுன் அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது அத்தஹியாத்துடைய சுருக்கமான ஒரு முறை, சுருக்கமான ஒரு அளவாக இருக்கிறது. அத்தஹியாத்துடைய விரிவும் அதனுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். இப்போ இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னாடி பாடங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் இக்ஆஉ லர்பானி அஹதுஹுமா அன் யதஅ அல்யதைஹி அலா அகிபைஹி வ ருக்பதைஹி வ அத்ராஃப அஸாபிஇஹி பில் அர்லி. வல் இக்ஆஉ, இக்ஆ என்றால் என்ன? லர்பானி, அது இரண்டு வகையாக இருக்கிறது. இக்ஆ என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. அஹதுஹுமா, அந்த இரண்டில் ஒன்று, யதஅ அல்யதைஹி, அவர் தொழக்கூடியவர் என்ன செய்யறது, அவருடைய இரு பித்தட்டையும் வைப்பது, அலா அகிபைஹி, அவருடைய பின்னங்காலின் மீது வைப்பது, வ ருக்பத்தைஹி, அவருடைய இரு முட்டிக்கால்களையும் வைப்பது, வ அத்ராஃப அஸாபிஇஹி, இரு முட்டிக்கால்களையும், இன்னும் அத்ராஃப அஸாபிஹி, அவருடைய விரல்களுடைய நுனிப்பகுதிகளையும், அதாவது கால் விரல்களுடைய நுனிப்பகுதிகளையும், பில் அர்லி, பூமியிலே வைப்பது. அப்படின்னா என்ன ஷக்கல் என்ன சொன்னா, அதாவது அவருடைய இல்லியத்துக்கு கீழே இருக்கும், இல்லியத்துக்கு கீழே இருக்கும், அவருடைய முட்டிக்கால் இங்க இருக்கும், முட்டிக்கால் இங்க வந்து இப்படி நினைச்சுவாரு, முட்டிக்கால் இல்லியத்து வந்து அதாவது இது முட்டிக்கால், இது இவருடைய அந்த விரல்கள் அசாபி விரல் பூமியில இருக்கும். அப்போ என்ன அவருடைய இல்லியத்தை என்ன இது மேலே வைப்பார். அப்போ இல்லியத்தை என்ன இது மேலே வைப்பார். அப்போ இப்படி என்ன இந்த பொசிஷனில் முட்டிக்கால்கள் இப்படி இருக்கும், இப்படி 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 இந்த மாதிரி போகும். போனால் கால்கள் இப்படி இருக்கும். சரிங்களா? அவருடைய இந்த கால்கள் இந்த கால் விரல்கள் இந்த தலை நுனியில் இருக்கும். சரி. முட்டிக்கால் இங்கே இருக்கும். சரி. அவருடைய பித்தட்டு என்ன செய்யும், அவருடைய பித்தட்டு வந்து இந்த இந்த அகிபை, இந்த பின்னாடி இருக்கும். சரிங்களா? இப்போ கால்களுடைய பின்பகுதி அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அஹதுஹுமா, அந்த ரெண்டில் ஒன்று என்னன்னு சொன்னால் யதா அல்யதைஹி, அவருடைய இரு பித்தட்டையும் வைப்பது, அலா அகிபைஹி, அவருடைய இரு பின்னங்கால்களின் மீது, ஒரு குபத்தைஹி, அவருடைய முட்டிக்கால்கள் இரு முட்டிக்கால்களையும் வைப்பது, இன்னும் அத்ராஃப் அசாபிஇஹி, அவருடைய விரல்களுடைய கால் விரல்களுடைய நுனிப்பகுதிகளை வைப்பது, பில் அர்லி, பூமியில வைப்பது. சரி. வஹுவ மன்தூபும் பைன சஜிதத்தைன், இரு சஜிதாக்கு மத்தியில் இவ்வாறு அமர்வது சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த முறையை நாம் தெளிவாக சென்ற பாடத்திலே விளக்கிவிட்டோம். இங்க இபாரத்தான் படிக்கிறேன் மொழிய, சென்ற பாடத்துல தெளிவான முறையில் இந்த முறை விளக்கப்பட்டு விட்டது. சரி. லாக்கின் அல் இஃப்திராஷ அஃலல், ஆனாலும் இரண்டு சஜிதாக்கு மத்தியில இந்த முறை சுன்னத்தாக இருந்தாலும் இஃப்திராஷுடைய இருப்பு இருப்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. இஃப்திராஷ் என்றால் என்ன, அதையும் நாம் சென்ற பாடத்திலையும் சொல்லிவிட்டோம். இந்த பாடத்துடைய ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறோம். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இஃப்திராஷுங்கிறது. இடது காலை படுக்க வைத்து வலது காலை நட்டி வைப்பது, இடது காலினுடைய பின்னங்காலின் மீது தன்னுடைய பித்தட்டுகளை வைப்பது, இதுதான். சரி. வஸ்ஸானி, இரண்டாவது முறை, இகாவுடைய இரண்டாவது முறை என்ன, ஐ யதா அல் யதைஹி வ யதைஹி பில் அர்லி, அவருடைய இரு பித்தட்டையும்
இன்னும் இரு கைகளையும் பூமியிலே வைப்பது. வயன்சிப சாக்கைஹி, அவருடைய இரு கண்டை கால்களை நட்டி வைப்பது. கண்டை கால் என்ன செய்வது? நட்டி வைப்பது. வஹாதா மக்ரூஹுன் ஃபீ குல்லி ஸலாத்தின், இது எல்லா தொழுகையிலையும் மக்ரூஹானதாக இருக்கிறது, அதாவது வெறுக்கப்பட்டதாக இருக்கு. இந்த முறை என்னன்னு சொன்னா, அதாவது இல்லியத்தை பூமியில வச்சிருவாரு, அவருடைய 2 கையும் இந்த பக்கம் வச்சிருவார். சரிங்களா? இல்லியத்தை வச்சுட்டு அவருடைய அந்த இந்த காலை நட்டி வச்சு நட்டிட்டு இப்படி வச்சுறது, வச்சு இந்த இல்லியத்தை இங்க பூமியில வச்சுறது, கைகளை இங்கே வச்சுறது, இந்த முறை. அப்ப இந்த முறை இருக்குதா, இது மக்ரூஹான முறையாக இருக்கிறது. ஐயதா அல்யத்தைஹி, அவருடைய இரு பித்தட்டுகளையும், எதைஹி அவருடைய இரு கைகளையும் பிலாரதி பூமியிலே வைத்து விடுவது, வயன்சிப சாக்கைஹி அவருடைய இரு கண்டை கால்களையும் நட்டி வைப்பது, வஹாதா மக்ரூஹுன் ஃபீ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் இது மக்ரூஹாக இருக்கிறது. சும்ம யஸ்ஜுது சஜிதத்தன் உஹ்ரா மிஸ்லல் ஊலா, பின்பு சஜிதா செய்வது, சஜித யஸ்ஜுது சஜிதத்தன் உஹ்ரா, மற்றொரு சஜிதாவை செய்வது, மிஸ்லல் ஊலா முதலாவது சஜிதாவை போன்று இரண்டாவது சஜிதாவை செய்வது. முதலாவது சஜிதா எவ்வாறு செய்ய வேண்டும், கைகளை எவ்வாறு தோல் புஜத்துக்கு நேராக வைக்க வேண்டும், அவருடைய தலை மாதிரி ஜீசத் என்று சொல்லக்கூடிய பித்தட்டு அதே போல் அவருடைய முழங்கைகள், வயிறு தொடை, இப்படி எல்லாமே என்ன செஞ்சோம், எந்த முறையில் ஒரு சஜிதா இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னோம் அல்லவா? அதே முறையிலே இந்த சஜிதாவையும் செய்ய வேண்டும். சரி. சும்ம எர்ஃபா ரஸஹு முகப்பிரன், பின்பு அவருடைய தலையை உயர்த்துவார், முகப்பிரன் தக்பீர் சொன்னவராக, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னவராக உயர்த்துவார். சரி. இப்ப இந்த நேரத்துல நம்ம சொல்றோம், வயுஸன்னு அன் யஜ்லிஸ முஃப்தரிஷன் ஜில்சத்தன் லதீஃபத்தன் லில் இஸ்திராஹதி அகீப குல்லி ரகஅத்தின் லா யஅகுபுஹா தஷஹுதுன். அப்ப இந்த இடத்துல ஒரு சுன்னத்தை சொல்றாங்க. என்ன? அவரு தக்பீர் சொன்ன வண்ணமா அவருடைய தலையை உயர்த்துவார். சரி. வயுஸன்னு சுன்னத்தாக்கப்படும் அன் யஜ்லிஸ முஃப்தரிஷன், அதாவது இஃப்திராஷுடைய இருப்பில் அமர்வது என்பது சுன்னத்தாக்கப்படும். இப்போ 2 சஜிதா செஞ்சுட்டாரு, செஞ்சுட்டு எந்திரிக்க போறாரு. எந்திரிப்பதற்கு முன்பாக அவர் இஃப்திராஷுடைய இருப்பில் இருப்பது சுன்னத்தாக்கப்படும். ஜில்சத்தன் லத்தீஃபத்தன், அதாவது சிறிய இருப்பு, ஸ்மால் சிட்டிங்ஸ், சிறிதாக கொஞ்ச நேரம் இருக்கிறது. லில் இஸ்திராஹத்தி, ஒரு ஓய்விற்காக வேண்டி, ஒரு ராகத்திற்காக வேண்டி, அகீப குல்லி ரகாத்தின், ஒவ்வொரு ரகாத்திற்கு பின்பாகவும், லா யஅகுபுஹா தஷஹுதுன், அந்த ஹா வந்து ரகாத்துக்கு போகுது, எந்த ரகாத்திற்கு பின்பாக இல்லையோ தஷஹுதுன், அத்தஹியாத் ஓத வேண்டிய, தஷஹுத் ஓத வேண்டிய நிலை ஏற்படாதோ இருக்காதோ, அப்படிப்பட்ட ரகாத்திற்கு பின்பாக, அப்படிப்பட்ட ஒவ்வொரு ரகாத்திற்கும் பின்னாலும் இஸ்திராஹத் ராகத்திற்காக வேண்டி, சிறிது ஓய்விற்காக வேண்டி, சிறிய ஒரு இருப்பை இஃப்திராஷுடைய, அதாவது இஃப்திராஷுடைய நிலையில் அமர்வது சுன்னத்தாக்கப்படும். இதனுடைய விளக்கங்களை நம்ம தெளிவா சொல்லிட்டோம், பாடங்கள் நடத்தும் போதே சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற பாடத்திலையும் இதனுடைய விளக்கத்தை மட்டும் நம்ம சொன்னோம். சும்ம என்ஹல முஅத்தமிதன் அலா யதைஹி, அதற்கு பின்பு என்ன செய்வாரு, அவருடைய கையை ஊன்றியவனாக, முஅத்தமிதன் கையின் மீது யாத்திமாத், அதாவது ஊன்றியவராக எழுந்திருப்பார். சும்மா எழுந்தல், அவர் எந்திரிப்பார். சும்மா என்ஹல், அவர் எழுந்திருப்பார். முஅத்தமிதன், ஊன்றியவராக, அலா யதைஹி, அவருடைய இரு கைகளின் மீது ஊன்றிய வண்ணமாக எழுந்திருப்பார். வ யமுத்த தக்பீர இலா அன் யகூம, நிற்கும் வரைக்கும் அவருடைய தக்பீரை இழுத்துக்கொண்டே நீட்டுவார். யமுத்ன நீட்டுவார், யமுத்த நீட்டுவார், தக்பீரை நீட்டுவார், இலா யகூம, எழுவது வரைக்கும், அதாவது எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று எந்திரிக்கும் வரைக்கும் நீட்டிக்கொண்டு செல்வார். வயின் தரக்கஹா அல் இமாமு ஜலசஹல் மஅமூம், இந்த தரக்கஹா அப்படிங்கிறது ஜில்சத்தை லத்தீஃபான்னு சொல்றோம்ல, அந்த இஸ்திராஹத்திற்காக அமரக்கூடிய ஜில்சத்தன் லத்தீஃபத்தன், அந்த அதை யார் விட்டுட்டா? இமாம் விட்டு விட்டார். இமாம் அதை விட்டுவிட்டால், ஜலசஹல் மஅமூம் விட்டுவிட்டால் என்ன செய்யலாம்? அதை அந்த இருப்பை செய்வார். அந்த இது செய்வார் யாரு? மஅமூம் அதை இருப்பார் அர்த்தம். இஸ்திராஹத்துடைய இருப்புன்னு சொல்றோம்ல, ஜில்சத்து லத்தீஃபா இஸ்திராஹ, அதான் இஸ்திராஹத்துடைய இஸ்திராஹத்தை, இந்த இஸ்திராஹத்தை இமாம் விட்டு விட்டாலும் ஜலசஹா, அந்த இஸ்திராஹத்திலே அமருவார். அல் மஅமூம், யாரு? பின்னால் சொல்லக்கூடிய மஅமூமானவர் அந்த இஸ்திராஹத்தில் என்ன செய்வார்? அமர்ந்து கொள்வார். இது சுன்னத்தாக இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. சரி. வலா துஷ்ரஉ லி ரஃப்இன் ரஃப்இன் மின் சுஜூதி திலாவத்தி, திலாவத்துடைய சஜிதாவிலிருந்து உயரும்போது இந்த இஸ்திராஹத் என்பது ஷரியத்தாக்கப்படவில்லை. அது வந்து என்ன செய்யப்படல, அது செய்யப்பட தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து செய்றாரு, சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டு சஜிதாக்கு போயிட்டார், இமாமோ மாமூமோ, இப்போ எந்திரிக்க போறார். இப்போ சஜிதாவுடைய ஆயத்திலிருந்து எந்திரிப்பார்ல, எந்திரிக்கும் போது அந்த இஸ்திராஹத்துடைய இருப்பு இருக்கணுமான்னு சொன்னா அது தேவையில்லை. அதான் சொல்றாங்க,
வலா துஷ்ரவு ஷரீத்தாக்கப்படாது லிரஃப்இன் எந்திரிப்பதற்காக உயர்வதற்காக மின் சுஜுது திலாவத்தி சஜிதா திலாவத்திலிருந்து ஒருவர் எழும்போது உயரும்போது அவருக்கு இஸ்திராகத்தில் இருப்பு இருக்க வேண்டும் என்பது ஷரியத்தில் ஷரியத்தாக்கப்படவில்லை. இருக்கக்கூடிய விஷயம் அவருக்கு ஷரியத்தாக்கப்படவில்லை, ஷரியத்தில் இல்லை. சரி. சும்மா இஸ்ஸல்லி ரக்காத்த சானியத்தை கல் ஊலா. அப்ப இரண்டாவது ரக்காத்தை அவர் தொழுவார் கல் ஊலா, முதலாவது ரக்காத்தை போல். முதலாவது ரக்காத்துல என்ன செஞ்சாரு? ருக்கு செஞ்சிருப்பாரு, தஸ்பீ செஞ்சிருப்பாரு, சூரத்துல் ஃபாத்தியா ஓதிருப்பாரு, ஒரு சூறா ஓதிருப்பாரு. அதே மாதிரி ருக்கு சுஜூத் இப்படி எல்லாமே செய்வார். யாத்திதால் அதுல தமைனினத் அதுல அமைதி தரிப்பட்டிருப்பாரு. இதை எல்லாமே முதல் ரக்காத்துல செய்த மாதிரியே இரண்டாவது ரக்காத்துல செய்வாரு. ஆனால் இல்லாஃபின் நியத்தி, நியத்திற்கு தேவையில்லை. ஏன்னா முதல் ரக்காத்து நியத்து செஞ்சுட்டாரு. அதுக்காக நியத்துக்கு நியத்தை உடைக்கிறது இல்லை, புதுதான் நியத்து வைக்க தேவையில்லை. அந்த முதல் வைக்கிறதுல நியத்தே போதுமானது. தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹ் கொஞ்சம் தக்பீர் ஆரம்பத்தில் தக்பீர் தஹ்ரீமா கட்டினார் அல்லவா, அது இப்ப கட்ட தேவையில்லை. அந்த தக்பீர் தஹ்ரீமா தேவையில்லை. அல் இஸ்திஃப்தா வஜ்ஜஹத் ஓத தேவையில்லை. அப்போ நியத்து புதுப்பிக்க தேவையில்லை, திரும்ப தக்பீர தஹ்ரீமாங்கிறது இல்லை, அதே மாதிரி இஸ்திஃப்தா வஜ்ஜஹத்துங்கிறது இல்லை. இந்த மூன்றும் அல்லாத மற்ற எல்லா விஷயத்திலேயும் முதல் ரக்காத்தில் செய்ததை போன்றே இரண்டாவது ரக்காத்தை தொழுவார். இல்லாஃபி நியத்து, நியத்திலே தவிர, வல் இஹ்ராமி தக்பீரத்துல் இஹ்ராமிலே, வல் இஸ்திஃப்தாஹி வஜ்ஜஹத்திலே, இன்னும் தக்பீரத்துல் இஹ்ராமிலே, இன்னும் நியத்திலே தவிர முதல் ரக்காத்தை போன்று இரண்டாவது ரக்காத்தையும் அவர் தொழுது கொள்வார். ஃபைன் ஜாதத் சலாத்துஹு அலா ரக்காத்தேனி, அவருடைய தொழுகை 2 ரக்காத்தை விட அதிகமாக இருந்தால், 2 ரக்காத் தொழுக 2 ரக்காத்தோட அதிகமாக அவருடைய தொழுகை நீண்டு கொண்டு போகுது அப்படின்னு 3 4 தொழுகிறாருன்னு சொன்னா, ஜலச பாதஹுமா, அந்த 2 ரக்காத்திற்கு பிறகு அவர் அமருவார். முஃப்தரிஷன், இஃப்திராஷுடைய இருப்பில் அமருவார். இஃப்திராஷுடைய இருப்புங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதனால இஃப்திராஸ் முஃப்தரிஷன், இஃப்திராஷுடைய இருப்பில் அமருவார். ஒ தஷஹத, அதில் தஷஹுதை ஓதுவார். ஒ சல்லா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்தஹு தூன அலிஹி, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதுவார். தூன அலிஹி, அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாம. அப்ப நபியினுடைய குடும்பத்தாருக்கு இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மட்டும் ஸலவாத்தை ஓதிக்கொள்வார். அப்படின்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதினோட நிறுத்திடுவார். வ அலா அலி முஹம்மதின் ஓத மாட்டார், அது கடைசியில் ஓத வேண்டியது. அப்ப இது எங்கன்னு சொன்னா, அதாவது 2 ரக்காத்தை விட அதிகமான தொழுகையை தொழும்போது 2வது ரக்காத்தில் ஒரு தஷஹுத் இருப்பார் அல்லவா, அது முதல் தஷஹுத் என்பதாக சொல்லப்படும். அது இஃப்திராஷுடைய நிலையில உட்காருவாரு. இஃப்திராஷுடைய நிலையில உட்காருவாரு. அதுக்கப்புறம் அதுல என்ன செய்வாரு? அதுல தஷஹுத் ஓதுவாரு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செய்வாரு? ஸலவாத் ஓதுவாரு. ஆனா நபியினுடைய குடும்பத்தின் மீது ஓத மாட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மட்டும் ஓதுவார். சரி. சும்ம யகூமு முகப்பிரன் முஅத்தமிதன் அலா யதைஹி, பிறகு அவர் எழுவார் முகப்பிரன், தக்பீர் சொன்ன நிலையிலே, முஅத்தமிதன் அலா யதைஹி, அவருடைய கைகள் மீது ஊன்றியவராக, ஊன்றிய வண்ணமாக தக்பீர் சொன்ன நிலையிலே எழுந்திருப்பார். அல்லாஹு அக்பர் என்று எழுந்திருப்பார். ஃபைதா காம, அவர் நின்று விட்டால், ரஃபாஹுமா, இது 2வது ரக்காத்துக்கு பின்னாடி சொல்லும். 2வது ரக்காத்து அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் போது ஃபைதா காம, எந்திரித்தால், ரஃபாஹுமா, அந்த இரு கைகளையும் உயர்த்துவார். ஹதுவ மன்கிபைஹி, அவருடைய இரு தோல்புஜங்களுக்கு நேராக அவருடைய இரு கைகளையும் உயர்த்துவார். முதல் ரக்காத்துல எந்திரிக்கும் போது என்ன செய்ய தேவையில்லை, இஸ்திராஹா உட்காருவாரு. ஆனா அல்லாஹ் அக்பர் நீட்டிக்கிட்டே வருவாரு. தக்பீரை கட்ட தேவையில்லை, கையை உயர்த்தி தேவையில்லை, அப்படியே கட்டிக்கொள்வார். அது மாதிரி 3வது ரக்காத்துல இருந்து எந்திரிக்கும் போது அதே தான். ஆனா 2வது ரக்காத்துல தஷஹுதுக்கு பிறகு, அதாவது அது 4 ரக்காத் தொழுகையாக இருந்தால் 2வது ரக்காத் தஷஹுதுக்கு பிறகு எழும்போது அல்லாஹு அக்பர் நீட்டிக்கிட்டே எந்திரிப்பாரு. எந்திரிச்சு 2 கைகளையும் உயர்த்தி தோல்புஜம் வரைக்கும் கைகளை கொண்டு சென்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவார். சரி. யுஸல்லி மா பக்கிய, அதாவது அல்லாஹ்வுக்கு அந்த தக்பீரோட கொட்டுவார். வேற புதுசா தக்பீர் சொல்ல தேவையில்ல, அல்லாஹு அக்பருங்கிறத அப்படியே கையை உயர்த்தி கட்டுவார். சரி. யுஸல்லி மா பக்கிய கஸ்ஸானியத்தி இல்லா ஃபில் ஜஹரி வஸ்ஸூரத்தி, அப்போ நம்ம அங்க முதல் ரக்காத்தை போல எல்லா ரக்காத்தும் தொழணும். ஆனா அந்த 3 தேவையில்லை. நாங்கள் நியத்தை புதுப்பிக்க தேவையில்லை. தக்பீரத்துல் இஹ்ராம்ங்கிறது முதல்ல கெட்டியாச்சு. அது மாதிரி வஜ்ஜஹத்துங்கிறது இங்கே ஓத தேவையில்லை. அதே மாதிரி 2 ரக்காத்துக்கு பின்னாடி தொழக்கூடியவர் அந்த 2 ரக்காத்தை போல தான் எல்லாத்தையும் தொழுவாரு. ஆனால் அந்த கடைசி தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துக்கு பின்னாடி தொழக்கூடிய தொழுகை 1 ரக்காத்தா இருந்தாலும் சரி, அல்லது அதை மகரிபை போன்று, அல்லது துஹர் அஸ்ர் 2 ரக்காத்தாக இருந்தாலும், அதாவது இஷாவை போல 2 ரக்காத்தாக இருந்தாலும் சரி, நான் இஷாவை போல 4 ரக்காத்தா இருந்தாலும் சரி, 2 ரக்காத்துக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரக்காத்திலையும் ஜஹரு ஓத மாட்டார், சத்தம் ஓத மாட்டாரு, சூறாவும் ஓத மாட்டார். அப்ப என்ன, அதுக்கு பிறகு ஓதக்கூடிய ஓதல்ல அல்லஹும் சூறா ஓதுவாரு, அமைதியாக ஓதுவார். எங்க இஷாவினுடைய 3வது 4வது ரக்காத்துல. அதே மாதிரி
லுகர் அசராக இருந்தாலும் என்னது அமைதியா ஓதுவார். அதாவது அமைதியா ஓதத்தான் செய்வார், சூரா ஓத மாட்டார். வெறும் அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிக்கொள்வார். அப்போ இந்த ரெண்டும் அதில் இருக்காது. 2வது ரக்காத்துக்கு பின்னாடி தொழப்படக்கூடிய தொழுகையில ஜஹரும் இருக்காது, சூரத்தும் இருக்காது. அதாவது சத்தமிட்டு ஓத தேவையில்லை. அது சத்தமாக ஓதப்படக்கூடிய தொழுகையாக இருந்தா. அது அமைதியாக ஓதப்படக்கூடிய தொழுகையாக இருந்தால் அங்கே தேவையில்லை ஜஹருங்கிறது. ஆனால் சூரா நினைச்சக்கூடாது. சத்தமிட்டு ஓதப்படக்கூடிய தொழுகையிலும் சரி, அல்லது அமைதியாக ஓதப்படக்கூடிய தொழுகையிலும் சரி, அந்த 2 ரக்காத்துக்கு பிறகு சத்தமாக ஓத மாட்டாரு, அதே மாதிரி சூறா ஓத மாட்டார், துணை சூறா ஓத மாட்டார். சரி. ويجلس في آخر صلاته للتشهد متوركا يفرش يسراه وينسب يمناه ويخرجها من تحته ويفضي بوركه إلى الأرض. சரி, இப்போ என்ன செய்யறாரு? நம்ம சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்றாரு? அதாவது எஜிலிஸ் உட்காருவாரு, ஃபி ஆஹிரி சலாத்தி, அவருடைய தொழுகையின் கடைசி. ஒரு மனிதர் தொழுகிறாரு, அவருடைய தொழுகையின் கடைசியில் அவர் எப்படி அமருவார்? தஷஹுதி, தஷஹுதுக்காக வேண்டி முத்தவர்ரிக்கன், முத்தவர்ரிக்கான முறையில் உட்கார். முத்தவர்ரிக்னா என்ன? அவருடைய இடது காலை விரித்து வைத்துக் கொள்வார், வலது காலை நட்டி வைத்துக் கொள்வார். வச்சுட்டாரா? வச்சுட்டு அவருடைய வரிக்கு என்ன செய்வார்? அதாவது அந்த இடது காலை வலது காலுடைய கீழோட கொடுத்து வெளியாக்கிடுவார். ஆக்கிட்டு அவருடைய பித்தட்டை தரையில் வைத்து அமர்ந்து கொள்வார். இதுதான் முறை. இது இடது கால் நீட்டிட்டார், வலது கால் மேல, வலது காலுடைய கீழோட இடது கால் நீட்டிட்டு பித்தட்டை கொண்டு இங்கே வச்சுருவார். சரி சரி, பாருங்க. அப்போ இந்த பொசிஷனில் ஒரு வித்தியாசமான பொசிஷனில் உட்காருவார். சரி பாருங்க என்ன சொல்லுவாங்க? அதாவது எஃப்ரிஷ் யுஸ்ராஹு, அவருடைய இடது காலை விரித்து வைத்துக் கொள்வார். ஒயன்சிபு யும்னாஹு, அவருடைய வலது காலை நட்டி வைத்துக் கொள்வார். ஒயுஹ்ரிஜஹா, ஒயுஹ்ரிஜஹா, அந்த வலது காலை இடது காலை வெளியாக்கி விடுவார். மின் தஹத்திஹி, வலது காலுடைய கீழோடு, வலது காலுடைய கீழோடு என்ன செய்வார்? இடது காலை வெளியாக்கி விடுவார். ஒயுஃப்லி பி வர்க்கிஹி, அவருடைய பித்தட்டை கொண்டு சேர்ப்பார். இலல் அரதி, பூமியின் பக்கம் என்ன செய்வார்? பித்தட்டை கொண்டு சேர்த்து விடுவார். அதை கொண்டு பித்தட்டை அடைய செய்வார் அர்த்தம். சரி. وكيف قعد هنا وفيما تقدم جاز. وكيف قعد هنا وفيما تقدم جاز. وكيف قعد هنا, இங்கே எப்படி அமர்ந்தாலும் சரி, وفيما تقدم, இன்னும் எந்த ஒன்று முந்தியதோ அந்த முறையும் ஜாயிஸாக இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க? உதாரணமாக அவர் என்ன செய்கிறார்? இங்கே நம்ம என்ன முறையை சொன்னோம்? தவறுக்கூடிய முறையை சொன்னோம். அதே நேரத்தில் என்னது? அவர் இஃப்திராஷுடைய முறை முன்னாடி போச்சு. அப்போ அவர் இஃப்திராஷுடைய முறையில் உட்கார்ந்தாலும் சரி, தவறுக்கூடிய முறையில் உட்கார்ந்தாலும் சரி ஜாயிஸ். இருந்தாலும் என்ன, 2வது அதாவது முதல் தஷஹுதுல இஃப்திராஷுடைய முறை சுன்னத்தாக இருக்குது. அதே மாதிரி கடைசி தஷஹுதுல தவறுக்கூடிய முறை சுன்னத்தாக இருக்குது. வஹைஅத்துல் இஃப்திராஷி வ தவறுக்கி சுன்னத்துன், அதாவது முதல் முறை முதல் தஷஹுதுல இஃப்திராஷ் சுன்னத், தவறு கடைசி தஷஹுதுல தவறுக் முறை சுன்னத்தாக இருக்கிறது. வயஃப்தரிஷுல் மஸ்பூக்கு ஃபி ஆஹிரி சலாத்தில் இமாமி வயதவர்ரகு ஆஹிரி சலாத்தி நஃப்சி. அப்போ மஸ்பூக்கானவர், அதாவது மஸ்பூக் நம்ம சொன்னோம், எவரை தொழுகை முந்தி விட்டு ரக்காத் முந்திருச்சு. அப்போ அப்படி மஸ்பூக்கான மனிதர் தன்னுடைய இமாமுடைய தொழுகையின் கடைசியிலே இஃப்திராஷுடைய முறையில் உட்காருவார். எஃப்தரிஷுல் மஸ்பூக் இஃப்திராஷுடைய முறையில் அமருவார். ஃபி ஆஹிரி சலாத்தில் இமாமி, இமாமுடைய தொழுகையின் கடைசியிலே. இவர் ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறார். இமாமுடைய தொழுகையின் கடைசி ரக்காத், இவருக்கு இன்னும் ரக்காத்து பாக்கி இருக்கு. அப்போ இவர் எப்படி உட்காருவார் அப்படின்னு சொன்னா, இஃப்திராஷுடைய முறையில் உட்காரு மஸ்பூக்கானவர். வயத்தவர்ரகு ஆஹிரி, வயத்தவர்ரகு ஆஹிர சலாத்தி நஃப்சி, தன்னுடைய தொழுகையின் கடைசியில் தவறுக்குடைய முறையில் உட்காருவார். ஏன்? அது அவரு கடைசி, அங்க அவரு கடைசி கிடையாது, இங்க கடைசி. அதனால கடைசி தஷஹுது தவறுக்குள்ள உட்கார சுன்னத்துன்னு சொன்னோம். அதுக்கு முந்தைய தஷஹுதுல எத்தனை தஷஹுது வந்தாலும் சரி இஃப்திராஷ்ல உட்கார்றது சுன்னத்தாக இருக்கு. உதாரணமா மகரிபுடைய தொழுகை, இமாமோட தொழுகிறார். இவர் 2வது ரக்காத்துல தான் என்ன செய்யறாரு? சேர்றாருன்னா அப்போ 2வது ரக்காத்துல இமாம் தஷஹுதுல உட்காருவார், அப்போ இவர் உட்காருவார். அப்போ இஃப்திராஷ்ல உட்காருவார். 3வது ரக்காத்துல இமாம் தஷஹுதுல உட்காருவார், அது அவர் கடைசி, யாருக்கு? இமாமுக்கும். அப்பவுமே இவர் இஃப்திராஷ் தான் உட்காருவார். அப்போ கடைசி தஷஹுத் தான் தவறுக்கு. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தஷஹுதில் எல்லாம் அவருடைய ஜுலூஸ் அமர்தல் எப்படி இருக்கும்? இஃப்திராஷுடைய முறையில் இருக்கும். வகதா யஃப்தரிஷு ஹுனா மன் அலைஹி சுஜூது சஹ்வின், அதே போல வகதா யஃப்தரிஷு ஹுனா, அங்க அமருவார் எவர் என்னது? வகதா இவ்வாறே எஃப்தரிஷு ஹுனா,
இங்கும் இஃப்திராஷில் அமருவார். மன் அலைஹி சுஜூத் சஹ்வின், யாருக்கு சஜிதா சஹு செய்ய வேண்டிய, அதாவது யார் மீது சஜிதா சஹு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ, இப்போ ஒருத்தர் என்ன இருக்கு, கடைசியில் சஜிதா சஹு செய்ய வேண்டிய ஏதாவது நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், இஃப்திராஷுடைய இருப்பில் தான் அமருவார். ஏன்னா அவர் என்ன செய்யல, கடைசி இதுக்கு வரல, கடைசி இருப்பு தான், ஆனால் இஃப்திராஷுடைய நிலையில் உட்காருவார். கதா எஃப்தரி ஷுஹுனா, இங்கே அமருவார் இஃப்திராஷுடைய நிலையில். மன் அலைஹி சுஜூது சஹ்வின், எவர் மீது சஜிதா சஹு கடமையாக இருக்கிறதோ அவரும் இஃப்திராஷு நிலையில் அமருவார். வைதா சஜித, அந்த சஜிதா சஹு செய்து விட்டால் அதுக்கு பிறகு தவறுக்குடைய முறையில் உட்காருவார். வசல்லம, சலாம் கொடுத்து கொள்வார். சரி. ويضع في التشهدين يسراه على فخذه عند طرف ركبته மப்சூத்தன் மல்மூமத்தன். அப்போ ரெண்டு தஷஹுதுலையுமே, முதலாவது தஷஹுதா இருக்கட்டும் கடைசி தஷஹுதா இருக்கட்டும், இரண்டு தஷஹுதிலையும் வைப்பார். இஸ்ராஹு, அவருடைய இடது கையை, அலா ஃபஹ்திஹி, அவருடைய தொடையின் மீது வைப்பார். இந்த தர்ஃபி ருக்பத்திஹி, அவருடைய முட்டினுடைய அருகாமையில், அதாவது முட்டுக்கு ஓரத்தில், ரொம்ப தொடர்ந்து அங்கே ஏற்றி வைக்க மாட்டார். அந்த முட்டுடைய ஓரத்தை, அவருடைய முட்டிக்காலுடைய ஓரத்தின் இடத்தில் நினைச்சுவார், அவருடைய தொடையின் மீது அவருடைய இடது கையை வைப்பார். மபுசுத்தன், விரிக்கப்பட்ட நிலையில, மல்மூமத்தன், இணைக்கப்பட்ட நிலையில. இணைக்கப்பட்டு விரிக்கப்பட்ட நிலையில அவருடைய முட்டிக்காலுடைய ஓரத்தின் இடத்திலே அவருடைய தொடையின் மீது அவருடைய இடது கையை வைப்பார். இதுல ரெண்டு தஷஹுதுலையுமே. சரி. வயக்பிது யும்னாஹு, அவருடைய வலது கையை, அதாவது முட்டியை போன்று, அதாவது குத்துவது போன்று என்னது, வலது கையை பொத்தி வைப்பார். ஒயிருசிலில் முசப்பியஹத, அந்த தஸ்பீ வரல என்ன செய்வாரு, லேசா இப்படி விரிச்சிருவார், லேசா என்ன செய்வாரு, இருசுலாம் அப்படி தொங்க விடுற மாதிரி வச்சுக்கிடுவாரு. வயலஉ இப்ஹாமஹு, அவருடைய பெருவரலை வைப்பார். அலா ஹர்ஃபிஹா, அந்த முசப்பஹத் தஸ்பீஹுடைய விரலுடைய ஓரத்தில் என்ன செய்வாரு, தொட்ட வண்ணமாக, அந்த வச்ச வண்ணமாக என்ன செய்வாரு, இப்படி கையை என்ன செய்வாரு, அந்த தஸ்பீ விரலை அப்படி கீழே போட்டு என்ன செய்வார், பக்கத்தில் அந்த ஓரத்தில் என்னது பெருவரல தொட்ட வண்ணமாக வச்சுக்கிடுவார். வயர்ஃபஉல் முசப்பிஹத முஷீரன் பிஹா இந்த கவுலிஹி, அப்போ அந்த முசப்பிஹா இருக்குத, அந்த விரலை அவர் உயர்த்துவார். முஷீரம் பிஹா, அதாவது அதை கொண்டு இஷாரா செய்த நிலையில, ஹாவுடைய லமீர் எங்க போது, முசப்பிஹத், இந்த விரலை கொண்டு சைகினை செய்த நிலையில, இந்த கவுலிஹி, அவருடைய சொல்லின் இடத்துல என்ன சொல்லும்போது, இல்லல்லாஹ், இல்லல்லாஹ் என்று, அல்லாஹுவை தவிர என்று அந்த வார்த்தை சொல்லும் போது அவர் அந்த வலது கையை அரிசை பொத்தி வச்சிருந்தாரு. அவனுடைய தஸ்பீ விரலை மட்டும் லேசா என்ன செஞ்சாரு, நீட்டி வச்சு அது பக்கத்துல அந்த பெருவரலை ஒட்டி வச்சிருந்தாரு. எப்பொழுது இல்லல்லாங்கிற வார்த்தையை சொல்வாரோ அந்த விரலை அப்படி என்ன செய்வார், சைகினை செய்த மாதிரி உயர்த்தி கொள்வார். வலா யுஹர்ரிகுஹா இந்த ரஃபைஹா, அதை உயர்த்தும் நேரத்தில் இந்த ஹாங்கிற லமீர் என்ன செய்வார், அந்த முசப்பிஹாக் தான் போதும். அந்த மாதிரி இந்த ஹாவு லமீரும் அந்த முசப்பிஹாக் தான் போதும். வலா யுஹர்ரிகுஹா, அந்த விரலை அவர் என்ன செய்ய அசைக்க மாட்டார், அந்த தஸ்பீ விரலை என்ன செய்ய மாட்டார், ஷஹாத்துடைய விரலை அசைக்க மாட்டார். இந்த ரஃபைஹா, அந்த விரலை உயர்த்தும் பொழுது என்ன செய்ய மாட்டார், அதை அசைக்க மாட்டார். சரி. வாக்கல்லு தஷஹுதி, அந்த தஷஹுதிய குறைஞ்ச அளவு என்னங்கிறது வருது. அத்தஹியாத்து லில்லாஹி சலாமுன் அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாமுன் அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுதான் இந்த தஷஹுதிலே குறைந்த அளவாக இருக்குது. அக்மலுங்கிறது வரும். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் பரிபூர்ணமான அர்த்தத்தோட அதனுடைய விளக்கங்களோட இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய கற்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியையும் ஹிக்மத்தோடு நம்முடைய மனதில் பதிய வைத்து நாமும் அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல் தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.